குடி கொடியை கெடுக்கும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. எவ்வளோ அழகா எதுகை மோனையோட வாசகங்களை வைத்திருக்காங்கல்ல. சரக்கடிக்காமல் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலங்க. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. சரக்கடிச்சிட்டு போனால் தான் நிம்மதியாக எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்க முடியுது. கடன் தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. என்னால் சமாளிக்க முடியலை. கொஞ்சமாவது குடிச்சிட்டு போனால் தான் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுது. உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருந்தேங்க. அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. அன்னையிலேருந்து இந்த குடியை என்னால் மறக்க முடியலை. என்னோடய பொண்டாட்டி செத்து போனதுலேருந்து என்னால் குடியை மறக்க முடியல. அவள் ஞாபகத்திலேயே குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லையா, என் பொண்டாட்டி எவன் கூடிய ஓடி போயிட்டா. அசிங்கம் தாங்க முடியாமல் தான் இந்த குடியே ஆரம்பித்தது. எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போயிட்டார், வீட்டில் ஆட்டுக்குட்டிலாம் செத்து போச்சு. அதில் ஆரம்பித்த குடி இப்போ வரை என்னால் நிறுத்த முடியலை. எங்கள் ஆத்தா செத்து போச்சு, அப்பாத்தா செத்து போச்சு. அன்றைக்கி செத்தனைக்கே குடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரை அந்த கொடியை நிறுத்த முடியலை. ஊரில் எங்கே இலவு விழுந்தாலும் முதல்ல நாங்கள் போய் தான் நிற்போம். இறந்தவங்களை இறுதிச்சடங்கு செய்கிறதுக்கு இல்லை, அங்கே குடிச்சிட்டு நாங்கள் சீக்கிரம் சாகுறதுக்கு. இப்படி அப்பாத்தா செத்தது, ஆத்தா செத்ததை மறக்க முடியலை. இப்படி காரணம் மேலே காரணம். இந்த சொல்கிறதெல்லாம் எப்போ தான் நிறுத்த போகிறோம்? மேலே சொன்னதெல்லாம் 100 விழுக்காடு பொய்ன்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் உண்மையாகவும் இருக்குது. எது நடந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நபரால் உங்களுக்கு ஒரு தவறான வாழ்க்கை ஏற்பட்டது, தவறான நபர்களால் அவரோட சகவாசத்தால் உங்கள் உடம்பு கெட்டு போனது, உங்கள் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா இதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான். கல்லீரல், கணையம், இந்த செரிமான மண்டலம் இருக்குல்ல, இது கெட்டு போச்சுன்னா மருத்துவமே இல்லை தெரியுமா? ஆங்கில மருத்துவத்தில் ஒரு அளவுக்கு மேலே கைவிட்டுருவாங்க. சிலர் குடிப்பழக்கமே இல்லாமல் தவறான உணவு பழக்கங்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நீங்களும் உஷாராக இருக்கணும். இந்த கல்லீரல்லையோ கணையத்திலையோ இல்லை குடல்லையோ அந்த செரிமான உறுப்புகளில் எங்கேயோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த வலி மரணத்தை விட கொடுமையாக இருக்கும். கல்லீரல் போச்சுன்னா அந்த ஸ்பேர் எவ்வளோ தெரியுமா? 30 லட்ச ரூபா கொடுத்தா தான் அதில் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. கல்லூரி பருவத்தில் காதலிச்சோம், காதலி விட்டு போயிட்டா அந்த சோகத்தில் குடிக்க ஆரம்பித்து, அடுத்து வேலை கிடைக்கல அந்த சோகத்தில் குடிக்க ஆரம்பித்து, அடுத்து கல்யாணம் முடித்தோம், பொண்டாட்டி சரியில்லை அதனால் குடிக்க ஆரம்பித்து, அடுத்து தொழில் பண்ணோம், தொழிலும் சரியில்லை, கடனாச்சு, அந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் அதுலேயும் குடிச்சு, கடைசியில் குடிச்சு நாசமாக போனது உங்களோட உடல், உங்களோட மனம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் மட்டும் சார்ந்தது கிடையாது, உங்களோட சம்மந்தப்பட்ட எல்லோருக்குமானது. மற்றவங்க உங்களோட வாழ்க்கையை, உங்கள் உடம்பை கெடுக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உடம்பை கெடுத்து உங்கள் உயிர் போகிற அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சூழலை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அவர்களை விட்டு ஒதுங்குவது சிறந்ததா, இல்லை குடிச்சிட்டு சாவறது சிறந்ததா? பணமும் கொடுக்க முடியாமல், இங்கே தங்கி மருத்துவமும் பார்க்க முடியாமல், கூட துணைக்கு கூட ஆள் வராமல், மருத்துவமே பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு போகிறாங்க தெரியுமா? நம்ம மருத்துவமனைக்கு நேரடியாகவே பார்க்குறோம். ஒரு கணவனை ஒரு மனைவி கூட்டி வந்தால் எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்க சொந்த பந்தம் எப்படி பார்த்துக்கிறாங்க. கூட இருந்து குடித்தவன் இங்கே மருத்துவத்துக்கு அனுமதித்த நேரத்தில் அவர் கூடயே இருந்து குடிக்க வச்சவன் இங்கே மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை சரக்கு வாங்கி கொடுக்குறது. உங்களோட இருக்கிறவங்களே உங்களை கொள்றாங்கிறத ஏன் மறக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களை மற்றவங்க தான் கெடுக்க காரணம் அப்படின்னா நியாயமாக பார்த்தா அவங்க தான் குடல் சாகணும், அவங்களுக்கு தான் கல்லீரல் கணையம் போகணும். அவங்க நீங்கள் சாகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சாகிறதுக்கான வேலை எல்லாமே செய்கிறீங்களே, செஞ்சிட்டீங்கல்ல. இப்போது குடிச்சு இல்லை குடிக்காமல் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தினால கல்லீரல் கெட்டு போச்சு, கணையம் கெட்டு போச்சு, செரிமானம் சரியில்லை, உடம்பு இழைச்சி போச்சு, இப்போ இறப்பை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இதை எங்களால் தடுக்க முடியும், உங்களை மறுவாழ்வு வாழ வைக்க முடியும். அதுலேயும் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அவசரமான சிகிச்சை அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரி நபர்களுக்காகத்தான் இந்த தயாரிப்பை திரும்ப தொடங்கியிருக்கிறோம். இது நேரமும் அதிகமாகும், பொருட்செலவும் அதிகமாகும், விலையும் அதிகமாக வச்சு விற்க முடியாது. சரி, இப்படி தர்ம சங்கடமான நிலையில் தான் திரும்ப இந்த தயாரிப்பை தொடங்கியிருக்கிறோம். இவ்வளவு சவாலுக்கு மத்தியிலும் இந்த மருந்தை ஏன் தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா, உங்களோட வாழ்க்கை, உங்கள் உடல் உங்களது மட்டும் இல்லை, அது இறைவனோடது. விசுவாசமாக இருக்க நான் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா சேருங்க. மருத்துவம் இருக்குது, மருந்துகள் தர, நலமாகுங்க, நல்லவங்க கூட வாழ்க்கையை தொடங்குங்க.